வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நிக்சன் ராஜ். சாம் டாக்கீஸோட முதல் எபிசோடுக்கு பெரிய அளவில் வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அதுக்காக உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. போன எபிசோடில் நாம் ஒரு திரைப்படத்தில் கதையோட பங்களிப்பு என்ன, அந்த கதையோட மூலக்கருவை எப்படி யோசிக்கிறது, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தோம். முதல் எபிசோட் பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த எபிசோடில் நான் சொல்கிறத உங்களால் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். அப்புறம் இன்னொரு விஷயங்க, ஒரு எபிசோட்லேயே கதை, இன்னொரு எபிசோட்லேயே திரைக்கதைன்னு 4-5 எபிசோட்லேயே எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. ஏன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். அதை கொஞ்சம் டீட்டெயிலாக ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க 2வது எபிசோடுக்குள்ளே போகலாம். கதையோட ஐடியாக்கள் நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்கள்லையே கிடைக்கும்னு நாம் ஏற்கனவே பார்த்தோம். அது மட்டும் இல்லைங்க, நாம் படிக்கிற செய்தித்தாள்களில் கேள்விப்படுற விஷயங்களில் கூட கதையோட ஐடியாக்கள் இருக்கும். 1935 டெல்லியில் சாந்தா தேவிங்கிற ஒரு 9 வயசு சிறுமி திடீர்னு ஏதோ பேச ஆரம்பித்தான். தான் பல வருஷங்களுக்கு முன்னாடி மதுராவில், அதாவது டெல்லியிலேருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மதுராவில் வாழ்ந்ததாகவும், தன் கணவன் பேர் கேசின்னும் தனக்கு ஒரு மகன் இருக்கிறதாகவும் சொன்னான். அதை அவளோட பெற்றோர் நம்பலை. ஏதோ கனவு கண்டுட்டு வளர்றான்னு விட்டுட்டாங்க. ஆனால் அந்த சிறுமி அதை திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தான். வீட்டுக்கு வந்த குடும்ப நண்பர் ஒருத்தர் அவள் சொல்கிறத கேட்டார். ஒருவேளை இவ சொல்கிறதுல உண்மை இருக்குமோன்னு மதுராவுக்கு போய் பார்த்தார். அந்த சிறுமி சொன்ன அட்ரஸில் மனைவியை இழந்த 45 வயசுள்ள கேசின்னு ஒருத்தர் நிஜமாகவே இருந்தார். அவருக்கு ஒரு மகனும் இருந்தான். அதை பார்த்ததும் குடும்ப நண்பருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. உடனே அவங்க 2 பேரையும் டெல்லி கூட்டிகிட்டு வந்து அந்த சிறுமியை சந்திக்க வச்சார். அவங்க 2 பேரை பார்த்ததும் சிறுமிக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அவங்கக்கிட்ட ஓடி போய், நம்ம வீட்டு மாடு எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது, இது எப்படி, பெரியம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, அவங்க எப்படி இருக்காங்கன்னு ஏதோ சகஜமாக பழகினவன்கிட்ட பேசுகிற மாதிரி பேச ஆரம்பித்தான். அவள் பேச கேசிக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா அவள் சொன்னது அத்தனையும் உண்மை. அப்போ தான் அவளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. அவளுக்கு வந்தது பூர்வ ஜென்ம ஞாபகம். இது செய்தியாக ஒரு பத்திரிகையில் வந்துச்சு. அந்த செய்தியோட கருவிலேருந்து உருவானது தான் தமிழ் சினிமாவின் கிளாசிக் படமான ஸ்ரீதர் சாரோட நெஞ்சம் மறப்பதில்லை. அதே மாதிரி தாங்க, ஸ்ரீநகருக்கு வேலை விஷயமா போன ஒரு பொறியாளரை தீவிரவாதிங்க கடத்திட்டாங்க. புருஷனை விடுதலை பண்ணுறதுக்காக அவரோட மனைவி ரொம்ப போராடினாங்க. அந்த உண்மை நிகழ்வை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் மணிரத்னம் சாரோட ரோஜா. அதே மாதிரி இன்னொன்று, பிலிப்பைன்ஸை சார்ந்த ஒரு பெண் குழந்தைய ஒரு அமெரிக்க தம்பதி தத்தெடுத்துட்டு போய் அவங்க ஊரில் வளர்த்தாங்க. அந்த குழந்தை ஓரளவு வளர்ந்து பெரியவளானதும் தன் சொந்த தாயை பார்க்க ஆசைப்பட்டான். அந்த அமெரிக்க தம்பதி அவளை பிலிப்பைன்ஸுக்கு கூட்டு போய் அவங்க அம்மாவோட சந்திக்க வச்சாங்க. இந்த நெகிழ்ச்சியான விஷயம் ஒரு கட்டுரையாக ஒரு ஆங்கில மேகசினில் வந்துச்சு. இதை அடிப்படையாக வச்சு உருவானது தான் மணிரத்னம் சாரோட இன்னொரு படமான கன்னத்தில் முத்தமிட்டார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நாம் படிக்கிற செய்தித்தாள்களில் கூட கதையோட ஐடியாக்கள் கிடைக்கலாம். அவ்வளோ ஏங்க, நாம் பீச்சுக்கு, பார்க்குக்கு, தேட்டருக்கு, மாலுக்கு போகிறப்ப நம்ம கடந்து போகிற யாரோ ஒருத்தர் பேசுகிற பேச்சில் கூட கதையோட ஐடியாக்கள் கிடைக்கலாம். நாம் தான் அதை அப்சர்வ் பண்ணணும், கேட்ச் பண்ணணும். இப்போ நமக்கு ஐடியாக்கள் சிலது கிடச்சிருச்சு. அதை நாம் என்ன பண்ணணும், உடனே ஒரு சிறு குறிப்பாக ஒரு நோட் புக்கில் எழுதி வைக்கணும். அப்படி எழுதி வைக்கிற ஐடியாக்களில் சிலது நாளடைவில் நம்ம மைண்டை விட்டு போயிடும். ஆனால் ஒரு சில ஐடியாக்கள், வீரியமுள்ள ஐடியாக்கள், நம்ம மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஐடியாக்களை தான் நாம் கதையாக மாற்றணும். ஒரு ஐடியாவை கதையாக மாற்றுறதுக்கு முன்னாடி நாம் 2 விஷயங்களை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒன்று ஜானர், இன்னொன்று கோணம். அதுக்கும் 2 படங்களை நான் உதாரணமாக சொல்கிறேன். என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் படங்கள்லேருந்தே உதாரணம் சொல்கிறான்னு நினைக்காதீங்க. ஒரு விஷயத்தை எக்ஸாம்பிளோட சொன்னால் அது மனசில் நல்லா பதியும். அதுவே நீங்கள் பார்த்த படங்கள்லேருந்து சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பதியும். அதனால தான் சொல்கிறேன். வாங்க உதாரணங்களுக்கு போவோம்.
இப்போ ஜானர் நாம் ஏற்கனவே பார்த்த நெஞ்சம் மறப்பதில் படத்துலேருந்தே சொல்கிறேன். ஒரு சிறுமியோட பூர்வ ஜென்ம ஞாபகத்தோட செய்தியிலேருந்து உருவானது தான் அந்த படம். அதை அப்படியே படமாக்கியிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒருவேளை அந்த படம் கொஞ்சம் ட்ரையாக வந்திருந்தாலும் வந்திருக்கும். அதனால் அதை கதையாக்கும் போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த சிறுமிக்கு பதிலாக காதலையும் காதலர்களையும் தூக்கி வச்சாங்க. இப்போ ஜானரே மாறிடுச்சு. லவ், த்ரில்லர், மர்மம்னு வேறொரு கலர் அந்த கதைக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லைங்க, காதல் ஜென்மங்களே கடந்து ஜெயிக்கும்னு ஒரு புதிய கோணத்தை பதிவு செஞ்சார் மதிப்பிற்குரிய இயக்குனர் ஸ்ரீதர் சார் அவர்கள். இப்போ கோணத்துக்கு வருவோம். லஞ்சம்ங்கிறது நம்ம ஊரில் மட்டும் இல்லைங்க, உலகம் பூரா நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். இதை வச்சு சங்கர் சார் தன் வழக்கமான ஆக்ஷன் ஜானரில் சிலதை சொல்ல நினச்சார். இந்தியன் திரைப்படம் லஞ்சத்துக்கு எதிரான போராட்டம்னா முதல்ல நமக்கெல்லாம் என்ன தோணும்? ஹீரோ லஞ்சத்துக்கு எதிராக போராடுவான், அவன் ஒரு இளைஞனாக இருப்பான், அப்படி தானே நமக்கு தோணும். ஆனால் சங்கர் சார் அப்படி யோசிக்கல. ஏன் ஒரு இளைஞன் போராடணும், வயசானவன் போராடக்கூடாதான்னு யோசித்தார். அப்படி யோசிக்கும் போதே அந்த கதையோட டேக்கப் புதுசாகிருச்சு. கூட இருந்தவங்க கேட்டிருக்கலாம், அது எப்படிங்க ஒரு வயசானவனால் போராட முடியும். அவர் நேதாஜிக்கிட்ட இருந்தவர், வர்மக்கலையெல்லாம் தெரிஞ்சவர்னு திரைக்கு அதில் பலம் சேர்த்துக்கிட்டே போனார். பெருசாக ஜெயிக்கவும் செஞ்சார். இப்போ ஒரு ஐடியாவை எந்த ஜானரில் எந்த கோணத்தில் கதையாக சொன்னோம்னா அது புதுசாக இருக்குமோ அந்த ஜானரில் அந்த கோணத்தில் நாம் கதையை விரிவாக்க செய்ய ஆரம்பிக்கணும். இதுதான் ஸ்டோரி ரைட்டிங்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் அவுட்லைன். நாம் கதை யோசிக்க ஆரம்பித்த உடனே முழு கதையும் வந்துடாதுங்க. முதல்ல ரஃப்பாக ஒரு அவுட்லைனை ஸ்கெட்ச் பண்ணணும். ஒரு பிகினிங், ஒரு சென்டர், ஒரு எண்டுன்னு. இப்போ ஒரு ஓவியம் வரையும் போது முதல்ல ரஃப்பாக ஒரு ஸ்கெட்ச் பண்ணுவார். அப்புறம் அதை மூலமாக வச்சு தான் அது மேலே வண்ணங்கள்லாம் செலுத்தி அதை ஒரு முழுமையான வடிவத்துக்கு கொண்டாடுவார். ஏறத்தாழ கதையும் அது மாதிரி தாங்க. ஐடியாவை நாம் அவுட்லைனாக ரஃப்பாக யோசிக்க கதையோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு ஏழை மெக்கானிக்கை விரும்புகிறான். 2 பேர் சென்னைக்கு ஓடி வந்துடுறாங்க. பொண்ணுக்கு சொந்தக்காரங்க அவங்கள மறுபடியும் ஊருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. போன இடத்துல அந்த பையனை அடித்து போட்டுட்டு அவளை வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. சில வருஷத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு அந்த காதலனை ரோட்டில் பைத்தியக்காரனாக பார்க்குறாங்க. சூழலை புரிஞ்சுக்கிட்ட அவளோட கணவர் அந்த காதலனை அரவணைச்சு ஏற்றுக்கிறார். இது காதல் படத்தோட அவுட்லைன். இப்படி தாங்க நம்ம மனசுக்குள்ளே இருக்க ஐடியாவும் அவுட்லைனாக யோசித்து ஒரு திருப்தியான ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நாம் கதை எழுத உட்காரணும். இப்போ இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும். நாம் இதுவரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறது கதையோட துவக்கத்தை தான். கண்டிப்பாக இது திரைக்கதை அல்ல. கொஞ்சம் எளிமையாக சொல்லணுன்னா, நாம் என்ன சொல்ல போகிறோங்கிறது கதை, அதை எப்படி சொல்ல போகிறோங்கிறது தான் திரைக்கதை. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கதையோட அவுட்லைனை 2-3 பக்கத்துலேயே எழுதிடலாம். கதையை ஒரு 15-20 பக்கத்தில் எழுதிடலாம். ஆனால் திரைக்கதையை குறைஞ்சது 120 பக்கத்துக்காவது எழுதணும், அதுவும் அந்த திரைமொழியோட. சில பெரிய படங்களுக்கு 180 பக்கங்கள் கூட எழுதுகிறாங்க. ஏன் சமீபத்தில் நானே கூட 2 பெரிய படத்துக்கு அப்படி தான் எழுதினேன். சரி, அது திரைக்கதையை பற்றி பேசும்போது நம்ம இன்னும் விரிவாக பேசுவோம். நம்ம கதையிலே இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குது. முதல்ல கதைக்குள்ளே நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக ட்ராவல் பண்ணி இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம். கதை எழுதும்போது இன்னொரு விஷயத்தையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். கதையை எப்போவும் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்க்கக்கூடாது, பார்வையாளர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கணும். அப்போ தான் அந்த கதை திரைப்படமாகும்போது பெரிய அளவில் ரீச் ஆகும். பார்வையாளர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி பார்க்குறது, கதையோட இன்னும் பல கோணங்கள் என்னென்னு அடுத்த எபிசோடில் நாம் விரிவாக பார்ப்போம். அப்புறம் கூடுதலாக ஒரு செய்தி, அடுத்த எபிசோட்லேருந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கை நாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது இடையிடையே என் சினிமா அனுபவங்களையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு நான் நினைக்கிறேன். மதிப்பிற்குரிய கே. பாலச்சந்தர் சார் அவர்களை சந்தித்து நான் கதை சொன்னது,
திரு சங்கர் சார் அவர்களை நான் சந்தித்தது, திரு அஜித் சார் கூட நான் ஒர்க் பண்ணது, இப்படி நிறைய உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். அடுத்த எபிசோட்லேருந்து நாம் கதை எழுத ஆரம்பிக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.